இவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. பாத்துக்கிட்டு நிக்கிறியேம்மா. போய் இவங்களுக்கு குடிக்க ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வா. தேனு, அழாத. நீ அழக்கூடாது. நான் வந்துட்டேன்ல. நீயும் தேன்மொழியும் எங்க வீட்டுக்கு வந்துருங்க. ஏன் புள்ளையா? ஏன் புள்ள எதுக்கு உங்க வீட்டுக்கு வரணும்? தேன்மொழி என் கண்ணு முன்னாடியே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஜனகாம்பால், இது ஒன்னும் உன் கம்பெனி கிடையாது. நீ வச்சதெல்லாம் சட்டமாகறதுக்கு. இது என்னோட குடும்பம். என் குடும்பத்துல என்ன நடக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். என் புள்ள பிரபு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். நீ வந்து உன் இஷ்டத்துக்கு என் புள்ளைய உன் வீட்டுக்கு வீட்டு மாப்பிள்ளையா கூப்பிடுற? இதெல்லாம் முடியாது. டே பிரபு, என் மருமகளும் நீயும் இந்த வீட்டுல தான் இருக்கணும். மவன, என் பேச்ச மீறினு வையன், அப்புறம் நடக்கிறதே வேற. பிரபுவும் தேன்மொழியும் தான் வரணும்னு இல்ல. நீங்க எல்லாரும் என் வீட்டுக்கு வந்து என் வீட்டுல தங்கிக்கலாம். நான் உங்களை ஏமாத்த மாட்டேன் ஜனாமா. கண்டிப்பா வருவேன். திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேக் பண்ணி எடுத்துட்டு வரணும்ல. டேய் பிரபு, என்னடா பண்ற? அப்பா, இது என்னோட வாழ்க்கை. இதுல என்ன முடிவு எடுக்கணும்னு எனக்கு தெரியும். இதுல யாருமே தலையிடாதீங்க ப்ளீஸ். தேனு, போய் உன்னோட திங்ஸ் என்னோட திங்ஸ் ரெண்டுத்தையும் பேக் பண்ணி எடுத்துட்டு வா. வெயிட் பண்ணுங்க ஜனமா. ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நீயும் பண்ணுமா. நல்லா இருப்பா. தேனு, நல்லா இருமா. போலாமா? என்ன ஒரு கம்பீரம். என் அப்பா மாதிரி ஆளுங்களை அழிச்சு அவமானப்படுத்தி மேல வந்தா இவ்வளோ கம்பீரமா தான் தெரியுவீங்க. வாழ்றீங்க. பரவாயில்ல. ஒரு பக்கம் பிஸ்னஸ்ல நம்பர் 1, இன்னொரு பக்கம் ஃபேமிலி, புள்ள, மருமகன், பேரன், பேத்தி, பேரனோட பொண்டாட்டி. ஒரு நல்ல குடும்பமா நிறைவான வாழ்க்கை வாழ்றீங்களா? ஆனா நான் அப்படி இல்லை. சின்ன வயசுல இருந்து அவமானம், அசிங்கம், தோத்து போனவரோட புள்ளன்னு எங்க போனாலும் தள்ள குனிஞ்சுதான் வந்திருக்கேன். என் அப்பன் பேர பொது வெளியில என்னால தைரியமா சொல்ல முடிஞ்சதே இல்லை. ஏன்னா என் அப்பனுக்கு நீங்க உருவாக்கின பிராண்ட் ஃபெயிலியர் குறிஞ்சிநாதன். பிசினஸ்ல தோத்தாலும் அவரும் பணம், சொத்து, ஆஸ்தின்னு எல்லாமே வச்சிருந்தாரு. ஆனா எதுக்குமே மரியாதை இல்ல. எல்லாம் ஜனகாம்பால்ற அந்த பிராண்டுக்கு தான் மரியாதை.
நீங்க போனா மட்டும் எம்எல்ஏ எம்பி மினிஸ்டர் வரைக்கும் எழுந்திருச்சு நின்று வணக்கம் வைப்பாங்க. ஆனா ஏன் அப்பா போனா வெறும் பணத்துக்காக மட்டும் சலாம் போடுவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உள்ளுக்குள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா? அவனை நம்பி ஏன் போறதேன்னு? அவன் கெட்டவன்னு நான் வர்ஷினியை காப்பாத்தி உன்னை அவனுக்கு காவு கொடுக்க வச்சுட்டு ஏன் இப்படி பண்ற? இப்ப கூட அரவிந்த் உன்னை ஏத்துக்கிறதுக்கு தயாரா தான் இருக்காரு. ஆனா திரும்ப திரும்ப நாங்க சொல்றது எதையுமே கேட்காம அந்த அயோக்கியம் தான் முக்கியம்னு ஏன் சொல்ற? அக்கா ப்ளீஸ்க்கா, என்கிட்ட வேற எதுவும் கேட்காதக்கா. தாலி கட்டியாச்சு, அந்த தாலிக்கு ஒரு மரியாதை இருக்குல்ல. இனிமே பிரபுதான் என் புருஷன், அவரு கூட தான் என் வாழ்க்கை. இனிமே பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லக்கா. என்ன சொன்ன? தேனு, அவன் உன்னை ஏதாச்சும் மிரட்டானா? சொல்லு தேனு, எதுவா இருந்தாலும் நீ அக்கா கிட்ட சொல்லு தேனு. நான் சார்ட் அவுட் பண்றேன், ப்ளீஸ் தேனு. அப்படிலாம் எதுவும் இல்லக்கா. நான் என் கழுத்துல இருக்கிற தாலிக்கு மரியாதை கொடுக்கறேன். சரியா தப்போ என் வாழ்க்கை அவர் கூட தான். அதான் நான் இந்த வீட்டுக்கு வந்துட்டேன்லக்கா. இனி எந்த பிரச்சனையும் இருக்காதுக்கா, பாத்துக்கலாம். தேனு, அரவிந்தும் நீயும் எப்படி எல்லாம் லவ் பண்ணீங்கன்னு தெரியும். ஒரு தாலியை கட்டிட்டாங்கிறதுக்காக அரவிந்த் நீ அவ்வளவு சீக்கிரம் மனசுல இருந்து தூக்கி போட்டுற முடியுமா? வீட்டுல நல்ல காரியம் தானே நடந்திருக்கு, ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்க எல்லாரும்? என்ன கணேசன் அங்கிள், நீங்க நினைச்ச மாதிரியே உங்க பையனுக்கு வர்ஷினி கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்கல்ல, சந்தோஷமா இருங்க. வீட்டுக்கு புது மாப்பிள்ள வந்திருக்கேன், ஒரு டீ காஃபி அதெல்லாம் எதுவும் கிடையாதா? ஓகே, என் தேன்மொழிக்காக நான் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். உங்களை எது டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் பாவம். சரி, நீங்கள் உங்கள் ஃபீலிங்ஸை கண்டினியூ பண்ணுங்கள். நான் வெளியே போயிட்டு ஒரு டீ சாப்பிட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே ஓகே.